அவங்க சர்வே எடுத்து கொடுக்கணும். ஒன்று நம்ம கம்பெனிஸ் கொடுக்கலாம், இல்லை நம்மளே பண்ணலாம். நம்மளோட பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா நம்மளே பண்ணலாம், நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வச்சு பண்ணலாம், நம்மளே பண்ணலாம். நமக்கு இன்னும் டேரெக்டான இன்புட் கிடைக்கும். அப்படி இல்லை நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு சர்வேக்கு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது, அது நமக்கு தெரியாது, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் நமக்கு தெரியாது. அப்போ சர்வே கம்பெனி ரெப்யூட்டடான ஒரு நல்ல சர்வே கம்பெனி, ஏன்னா நிறைய சர்வே கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர், எல்லாரையும் சொல்லலை, அந்த சர்வே அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரியா? இப்போ நோட்டீஸ் கொடுக்குறீங்க, ஒரு 1000 நோட்டீஸ் கொடுக்குறீங்க, ஒரு பையன்கிட்ட கொடுக்க சொல்கிறீங்க. சரியா? இப்போ அந்த பையன் என்ன பண்ணுவோன்னா, நம்ம கூட இல்லைன்னா 50% தூக்கி அந்த குப்பைத்தொட்டில் போட்டு ஒரு 100 நோட்டீஸை கொடுத்துட்டு வந்துடும். யாருக்கு லாஸே? நமக்கு தான். அந்த நோட்டீஸ் என்பது நோட்டீஸ் இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு தொழில் முனைவருடைய, ஒரு முதலாளியோடைய ரத்தம். சரியா? அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம கூடயே நிற்கணும். இதெல்லாம் முடியல அப்படின்னா ஒன்று நம்ம சர்வே எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நல்ல சர்வே கம்பெனியில் கொடுக்கணும். பட் ஏன் நம்ம சர்வே கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி நமக்கு தெரியும். நமக்கு உண்மையாலுமே நம்ம ப்ராடக்ட் பற்றி தெரியாது. எப்போனா நமக்கு சரியான ஃபீட்பேக் கிடைக்காத போது. இப்போ என்ன ஆகும்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றியான ஒரு